ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்க பச்சை மிளகா தான் பறிச்சுட்டு இருக்கோம். ஊறுகாய் மிளகா ரெடி பண்ணலான்னு. மோர் மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இருக்கிற பச்சை மிளகா எல்லாமே பறிச்சாச்சு. மிளகா பறிக்க தான் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகா பிஞ்சு வச்சு காய் காய்க்கும். அணகுண்டானுக்கு பச்சை மிளகாய் கிடைச்சது. அது எல்லாத்தையுமே அலசி எடுத்துட்டு ஒரு குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை 2 ஓட்டை போட்டாச்சு. இந்த ஓட்டை போட்டால் தான் உப்புலாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா உள்ள இறங்கும். அப்போ காரமாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டேன். ஒரு 4 மிளகா பொத்த போட்டேன். கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 கையிலையும் பார்த்தீங்கன்னா கிளவுஸ் மாதிரி கவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாவே பொத்த போட்டேன். எல்லா பச்சை மிளகாயும் ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு நிறைய போட்டாதான் காராம இருக்கும். இதுல சோறு வடிச்ச தண்ணி சுட சுட பாத்தீங்கன்னா ஊத்துறேன். எங்க வீட்டுல இது மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இந்த தண்ணி சூடா ஊத்தினா பச்சை மிளகாய் கொஞ்சம் அவிஞ்சிரும். அதுக்கப்புறமா 2-3 நாள் இந்த தண்ணியில ஊறின பிறகு வெயில்ல காய வச்சிடலாம். நல்லா ஒரு 2 நாள் வெயில் காஞ்ச பிறகு மோர் ஊற்றி காய வச்சு எடுத்தேன்னா இது மாதிரி சூப்பராக மோர் மிளகா ரெடி ஆகிடும். இதை வறுத்து கஞ்சிக்கு கூழுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மோர் மிளகா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.